ரொம்ப பசியாக இருக்குது. இந்த ஹோட்டலில் எல்லா வெரைட்டியும் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பாருங்க எவ்வளோ வெரைட்டின்னு. கண்டிப்பாக இருக்கிற பசிக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, என்ன சத்தம் அது? வெளியே சண்டை நடக்குது போல. இன்னைக்கு சாப்பிட்டு அதுக்கும் வழி இல்லாமல் போக போகுது. வெளியே நடக்கிற சண்டையில கடையை எடுத்து மூடிட்டு போகிறாங்க. அப்போ நமக்கு சாப்பிட முடியாமலே போயிடும். சாப்பிடும் போது எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு, அவர் எதிரிகளுக்கு முன்னாடி உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவாருங்க. வெளியில் நடக்கிற சண்டைக்கே எனக்கு உள்ள உட்காந்து சாப்பிட பயமா இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் எப்படிதான் எதிரிகளுக்கு முன்னாடி தைரியமாக உட்காந்து சாப்பிட்டாரோ, அது யாரு எப்படி சாப்பிட்டாருன்னு பாடத்தில் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலர் உடற்பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 7வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்தொடர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பு பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கணும் கொடுங்க. இந்த பாடம் வாழ்க்கை உதவி செய்ய பார்க்க வைக்கிறதா செய்வீங்க. ஏசு ஜெபிக்கும் ஜனம் பரமதகப்பனே, ஆமென். வார பாடத்துக்கான தலைப்பு சிங்கமும் கரடியும். இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 23:1-2 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வார பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் இல்ல, ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்த ஆடுகளை தாவீது பார்த்தாரு. இந்த ஆடுகள் எல்லாம் தாவீதுடைய நண்பர்கள். தாவீது இந்த ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். ஒவ்வொரு நாளும் தாவீது இந்த ஆடுகளை வெயிலுக்கு குளிர்ச்சியான தண்ணி பக்கமா கூட்டிட்டு போவாரு. ரொம்ப பசியா இருக்கும்போது நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கிற புல்வெளிக்கு கூப்பிட்டு போவாரு. தாவீதும் அந்த ஆடுகள் மட்டும் தான் பொதுவா தனியா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட தாவீது அவர் தனியா இருந்தாருன்னு அவருக்கு ஒரு எண்ணமே இல்லை. அவர் தனியா இருக்கிறோன்ற ஒரு பயமும் இல்லை. ஏன்னா ஆடுகள் கூட இருக்காருன்னு தாவீதுக்கு நல்லாவே தெரியும். தாவீது அவரோட ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி ஆண்டவர் அவர் நல்லா பார்த்துக்கிற ஒரு மேய்ப்பன் அப்படின்னு நினைச்சாரு. தாவீதுக்கு சில நேரம் அவங்க இப்படி தூக்கம் சுக்கிட்டே வரும். ஆனா நான் தூங்கக்கூடாது, இந்த ஆடுகளை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் தூங்காம முழிச்சு உட்கார்ந்துருப்பாரு. அவர் தூங்காம முடிச்சிருக்கணும்காகவே தாவீது அவர் கையில வச்சிருக்க இசைக்கருவிய வாசித்துக்கிட்டே பாட்டு பாடிட்டே இருப்பாரு. அவர் பாடின ஒரு பாட்டுதான் நம்மளுடைய மனப்பாட வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாள் தாவீது தூரத்துல இருந்து ஒரு அசைவு தெரிகிறத அவர் கவனிச்சாரு. உடனே அவர் கையில இருந்த இசைக்கருவியை கீழே வச்சுக்கிட்டு இடுப்புல இருந்த கவனை எடுத்துக்கிட்டு கீழே இருந்த சின்ன சின்ன கல்லையும் எடுத்துக்கிட்டு அவர் ஆட்டுக்கு எந்த ஆபத்து கொண்டு வரக்கூடிய என்ன வேணாலும் தாக்குறதுக்கு தயாரா இருந்தாரு. அவர் தண்ணி ஓடிட்டு இருந்த இடத்து பக்கத்துல ஒரு சிங்கம் இதுவோ பதுங்கி வந்துச்சு. இதை கவனிச்ச தாவீது எந்த சத்தமும் போடாம சத்தம் போடாம அவரோட கவனை எடுத்து அதுக்குள்ள ஒரு சின்ன கல்லை போட்டு சுத்த ஆரம்பிச்சாரு. சுத்தி வீசின அந்த கல்லு எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா காத்துல பறந்துச்சு. அந்த கல்லு பறந்து போய் அந்த சிங்கத்து மேல பட்டுச்சு. உடனே தாவீது ஓடி போய் அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டு அதே கொண்டுட்டாரு. இப்போ உடனே தாவீது அவர் ஆடுகள் கிட்ட ஓடி போய் அந்த ஆடுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்தாரு. ஏதாவது ஒரு ஆடுல சிங்கத்தால காயப்பட்டிருக்கான்னு பார்த்தாரு. ஆண்டவர் தாவீது அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. மறுபடியும் தாவீது அந்த பாறை மேல உட்கார்ந்து அவருடைய இசைக்கருவிய வாசிக்க ஆரம்பிச்சாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்ற அழகான ஒரு பாட்டு பாடினாரு. இன்னொரு நாள் தாவீது அந்த ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு போய் ஒரு மலை பக்கத்துல போனாங்க. அங்க புதுசா நுழைச்ச பசும் புல்ல அந்த ஆடுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடம் ஒரு மலையான இடம்னால அங்க ஆபத்து நிறைஞ்சிருந்துச்சு. அந்த மலைகள்ல நிறைய கரடிகள் வாழ்ந்துருந்துச்சு. இந்த கரடிகள் அடிக்கடி சாப்பாடு தேடி எல்லா இடமும் போகும். அதனால தாவீது அவரோட ஆடுகளை ரொம்ப பத்திரமா கவனிக்க வேண்டியதா இருந்துச்சு. திடீர்னு தூரத்துல ஏதோ அவங்க பிரவுன் கலர்ல அசைற மாதிரி தெரிஞ்சுது. எதிர்பார்க்காத நேரத்தை அந்த கரடி தாவீதை பார்த்து வேகமா வந்துச்சு. தாவீது ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருந்தனால இடுப்புல இருந்த கவனை எடுத்து ஒரு கல்லை போட்டு
சுத்தி அந்த கரடி மேல அடிச்சாரு. அடிச்ச வேகத்துல அந்த கரடி சுருண்டு விழுந்துருச்சு. மறுபடியும் ஆண்டவர் தாவீது அவரோட ஆடுகளை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. சாயங்கால நேரம் தாவீது இந்த ஆடுகள் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. போற வழியில ஒரு பாட்டும் பாடிட்டே போனாரு. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் அப்படின்னு பாடினாரு. இந்த ஆடுகள்லாம் பாத்துக்கிறதுக்கு எப்படி தாவீது தேவையா இருந்தாரோ அதே மாதிரி நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஆண்டவர் தேவை. நம்மளாலே பாதுகாத்துக்க முடியாது. ஆண்டவர் மட்டும் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். முதல்ல நான் ஹோட்டல்ல சாப்பிட போனப்போ வெளியே சண்டை நடந்துட்டு இருந்தாலும் எனக்கு உள்ள உட்காந்து சாப்பிட ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா தாவீது அவர் பாடின பாட்டுல அவரோட எதிரிகளுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. நாம இந்த பாட்டுல இருந்து அவருக்கு எந்த பயமுமே இல்லைன்னு நமக்கு தெரியுது. அந்த பயம் இல்லாம இருக்கிறது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இந்த ஆடுகளை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தாவீது தேவைப்பட்டாரோ அதே மாதிரிதான் தாவீதை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்காருன்னு தாவீது தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி தாவீதையும் அவரோட ஆடுகளையும் ஆண்டவர் பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஆண்டவர் நம்மளே பத்திரமா பாத்துப்பாரு நம்ம நம்பணும். என்னை இன்னைக்கு பாடம் சொல்லுது, நான் என்னால அல்ல ஆண்டவரால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். இந்த பாடத்துக்குள்ள சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்பு பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது கூட இருந்ததுக்காக நன்றி. நம்ம தாவீது எப்படி பயம் இல்லாம நீங்க அவங்க பத்திரம் பாத்துக்கீங்கன்னு அவங்க நம்பினாங்களோ அதே மாதிரி நாங்களும் நம்புறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம எங்களுக்கு இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கற கேட்கிற ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரம தகப்பனே, ஆமீன்.